தோலை திருநாள் பெருநாளாக இருக்கிறது. பாம் சண்டேயிலே நாங்கள் இந்த நாளிலே ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். அந்த வார்த்தையை நான் ஒரு தலையங்கம் கொடுத்திருக்கிறேன். யூ கேன் யூஸ் மீ காட், நீர் என்னை உபயோகியும் ஆண்டவரே. நான் ஒரு கழுதை தான், ஆனால் என்னை உபயோகியும் ஆண்டவரே. அதுதான் இந்த நாளுக்குரிய இந்த வார்த்தைக்கு ஒரு ஹெட்லைன் கொடுத்திருக்கிறேன். போட்டுருக்கிறாங்க பெருசா. ஆமேன் ஆமேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? எங்களை உபயோகிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து பலவிதமான அற்புதங்களை செய்தார். நீங்கள் எல்லாத்தையும் கண்டிருக்கிற குருடர்களை சுகமாக்கினார், சொஸ்தமாக்கினார். அதே மாதிரி செவிடர்களை சொஸ்தமாக்கினார். அசுத்தாவி பிடித்தவர்களை துரத்தினார், அசுத்தாவிகளை துரத்தினார். அல்லது நீங்கள் பார்க்கிற போது குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். எத்தனையோ காரியங்களை அற்புதங்களை செய்தார். அவையெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள், பார்க்கிறதுக்கு அற்புதமாய் காணப்பட்டது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பாம் சண்டேயிலே அவர் செய்த அற்புதத்தை ஒருவரும் கண்டு கொள்ளவில்லை. ஆனபடினால் அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் கடந்து வருகிறார், எருசலேமை கடந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, எருசலேமை கடந்து வந்து ஒலிவ மலையடைக்கு வந்து பெத்பகே என்ற பெத்தானியா என்கிற ஒரு ஊருக்கு வந்தார். அந்த ஊரில் அவர் கடந்து வந்த எருசலேமில் இருந்த அந்த இதை சொன்னார். அவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு எதிரே, சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், உங்களுக்கு எதிரே, அதை வாசிங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒரு சாதாரண வசனம், நல்லா கவனியுங்க. சீஷர்களுக்கு சொன்னார். சீஷர்கள் அற்புதங்களை செய்த போதெல்லாம் பெரிய ஆர்வம் பாரப்பட்டார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட போது சத்தியா நீங்க இருக்கிற மாதிரி அப்படியே இருந்தாங்க. ஒன்றுமே செய்யல, ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டவர் ஒலிவ மலையை கடந்து வருகிறார், எருசலேமை கடந்து வந்தார். தான் நின்ற பெத்பகே என்று சொல்லப்படுகிற பெத்தானியாவிலே ஆண்டவர் ஒன்றை சொல்லல. எங்க சொன்னார்? எதிரே இருக்கிற, இதுவரை போகாத ஒரு கிராமம் முன்னுக்கு இருக்கிறது. அந்த கிராமத்துக்கு போய் அங்கே ஒரு ஆடு கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். கழுதை கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கிறதை இங்க இருந்து அங்க இருக்கிற கழுதை கட்டி இருந்த கழுதையை பேசி கண்டார். இது ஒரு அற்புதம். இதை ஒருத்தர் கவனிக்கல. அந்த கழுதை குட்டி கட்டி இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஆட்கள் நடந்து போறேன் சொந்தக்காரன் விட்டுட்டாங்க. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், அந்த கழுதை குட்டி எனக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்கிறது, அதை போய் அவிட்டுட்டு வாங்க. அது மாத்திரமல்ல, அந்த கட்டப்பட்டிருந்த பாருங்க, சொல்லப்பட்டது அழகா. எங்க வருகிறார்? எருசலேமுக்குள்ள வந்து ஒலிவ மலையை கடந்து அவர் பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார். எதிர ஒரு கிராமத்தில் இருக்கிற கழுதை, அதுல ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். என்ன சொன்னார்? ஹிஸ்டரி என்ன? அது ஒருபோதும் வருகிறாத கழுதை. ஒரு கழுதைய ஹிஸ்டரி ஆண்டவருக்கு தெரியும் என்றால் நீங்கள் நானும் எந்த அளவுக்கு எங்களை ஹிஸ்டரி ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கழுதையை குறித்து எத்தனையோ எல்லா கழுதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கழுதையில பார்த்தீங்கன்னா நிறம் வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை கழுதை சில ஃபார்மும் போட்டீங்கன்னா எந்த கழுதை எதுன்னு கண்டுபிடிக்கலாம். எல்லா கழுதையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மனுஷர்ல வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம், கழுதையில வித்தியாசத்தையே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட கழுதைக்குள்ளே ஒரு கழுதை குட்டி நிற்கிறான். ஒருவர் ஒரு நாள் மறவில் ஹிஸ்டரியை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய ஹிஸ்டரியை தேவன் அறிந்திருக்கிறார். பெரிய ஒரு அற்புதம், அது பெரிய ஒரு அற்புதம். ஆனால் அந்த அற்புதத்துக்கு ஒருவரும் கைதட்டேன், ஒருவரும் செய்யலை. நாங்கள் எழுதியிருந்தால் மூடமுள்ளவர்கள் ஆண்டவர் எழுப்பினாண்டா மூணு பேரும் கைதட்டேன். சின்ன சின்ன அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னை குறித்து உங்களை குறித்து நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து இதுவரை போகாத கிராமம், இன்னும் போகவில்லை, இதில் இருக்க அந்த கிராமம், இதுதான் போக போகிற கிராமம், அங்கே இருக்கிற கழுதையை குறித்து ஆண்டவர் சொல்லுவார் இருந்தால் என்னையும் உங்களையும் பற்றி ஆண்டவருக்கு எந்த அளவு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காரு, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களோட சரித்திரமே தெரியும். அவர் சொல்றார், ஒரு நாளும் ஒருவனும் வேற இல்லை அந்த கழுதையில், அதை விட்டுட்டு வா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
நாங்கள் எங்களை எத்தனையோ நேரத்தில் தேவனை ஏமாத்துகிறதா நினைத்து எங்களை ஏமாத்தி இருக்கிறோம். எத்தனையோ தடவை ஆலயத்துக்கு வர முடியவில்லை. காரணம் என்ன? சொல்லுவோம் பெசுக்கு வந்திருக்கு, அல்லது காரணம் சொல்லுவோம் பஸ்ஸுக்கு காசு இல்லை பாஸ்டர், வர காசு இல்லை. ஒரு சிலர் சொல்லுகிற காரணம், அல்லது வீட்டில், அல்லது வேலை பாஸ்டர், எங்களுக்கு வேலை போட்டால் ஒன்றும் செய்யலாது, நல்ல ஒரு சாப்பிட்டது பாஸ்டர் எங்களுக்கு வேலை ஒன்றும் செய்யலாது. எத்தனையோ தடவை ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரனை ஏமாத்தினான், ஒரு சபையை ஏமாத்தலாம். ஆனால் கர்த்தருக்கு உன்னுடைய ஆர்பைட்ஸ் பிளான் அவர்கிட்ட கையில் இருக்கும். அவர் போட்டு தந்த ஆர்பைட் பிளான் இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு தெரியும். நாங்கள் எத்தனை தரம் ஏமாத்தினமோ அத்தனை தடவை அறிந்தவராக இருக்கிறார். அவர் சொல்லுவார், எங்களை ஏமாத்துவதில்ல, தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அநேக வேளைகளிலே தேவனை நாங்கள் ஏமாத்துவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ அங்கே போ. அது என்ன ரோட்டாம்? 2 வழி, 2 வழி சந்தியில நடுவில் கட்டி இருக்கு. 2 வழி. எங்களுக்கு முன்பாக எப்போதும் வழிகள், அநேக வழிகள் உண்டு. இங்கே ஒரு வழி இருக்கு, இதால் ஒரு வழி இருக்கு. எந்த வழியில நாங்கள் போக வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு டிசிஷன் எடுக்க முடியவில்லை, தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறோம். அந்த வழியிலே நின்று கொண்டு நிற்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சந்திக்கு போ. சரியா அட்ரஸ் சொல்றார். 2 வழி பிரியுது. நேரத்தில் ஊருக்கு போ, 2 வழி பிரியுது. அதுல நடுவில் ஒரு கழுதை குட்டி நிற்கிது, அதை பிடிச்சிட்டு வா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியினாலே அந்த கழுதை குட்டியை குறித்து கர்த்தர் சகலதும் அறிந்திருந்தார். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு கொஞ்சமாவது அந்த சீஷர்கள் யோசித்து பார்க்கவில்லை. அதை கழுதையை பற்றி போல சொல்லுகிறார். எங்களை பற்றி எந்த அளவு அறிந்திருப்பார்? நாம் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் தூரமாக இல்லை, அடுத்த கிராமத்தில் இல்லை, ரட்சிக்கப்படாதவர்கள் இல்லை, அவரை அணுகிறோம், ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை குறித்து அவர் அறிந்திருப்பாரா இல்லையா? எவ்வளவு நிச்சயம் உங்களை குறித்து அவர் அறிந்திருப்பார். ஆனபடியால் தேவனோடு கூடிய காரியங்கள் ஒரு நாளும் நாங்கள் எங்களை மறைக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எங்களை பொய்யராக மாற்றிடக்கூடாது. தேவ சபையில் எங்களை பொய்யரை காண்பிக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருப்பார். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் கிறிஸ்துவை ஏமாற்றி இருக்கிறோம். இதுதான் உண்மை. பல தடவைகளிலே பல பொய்களை சொல்லி, பல காரியங்களை சொல்லி கிறிஸ்துவை ஏமாற்றி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏமாற்றினது ஒரு மனுஷனைத்தான் என்று, அல்லது ஊழியக்காரனைத்தான் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் ஏமாற்றினது தேவனை. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய சரித்திரம் தெரியும், நான் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனபடினாலே அவர் பாருங்க, அவர் எங்க வாரார் என்று பாருங்க. அவர் எங்களை மீட்கும்படியாக, இந்த உலகத்தை மீட்கும்படியாக, பாவத்திலே மன்னிப்பை கொடுக்கும்படியாக, தன்னை தானே ஒப்புக் கொடுக்கும்படியாக, தன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக, தன்னை அடிக்கப்பட ஒப்புக் கொடுக்கும்படியாக, தன்னுடைய இரத்தத்தை சிந்தும்படியாக, அவ்வளவு வேதனைக்குள்ளே கடந்து போகும்படியாக, பாடுகளுக்குள்ளே கடந்து போகும்படியாக தன்னை ஒப்புக் கொடுக்க ஒரு ஆண்டவர் வருகிறாருடைய கடைசி யாத்திரையில். இதான் அவருடைய கடைசி. அவருக்கு தன்னை பற்றி நல்லா தெரியும். அதே நேரத்தில் உங்களை குறித்து மாத்திரமல்ல, உங்களை தாண்டியும் அடுத்த ஊரில் இருக்கிற கழுதையை குறித்து அவருக்கு தெரியும். ஆனபடினாலே நாங்கள் இப்போதும் நினைக்கிறோம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் வரும்போது அவர் என்னென்று வந்தார்? சோகத்தோடு வரவில்லை, தன்னை ஒப்புக் கொடுக்க, ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க, எங்களை மீட்டுக்கொள்ள தன்னுடைய இரத்தத்தை கொடுக்க வந்தவர் சந்தோஷத்தோடு வந்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களை நாங்கள் மீட்டுக்கொள்ள, என்னை நான் காத்துக்கொள்ள, என்னை மன்னிக்க என்னுடைய இரத்தத்தை கொடுக்கணும்னா கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் இருக்கிறோம். ஒரு கொஞ்சம் காயப்பட வேண்டும், என்னை ரட்சிக்கப்பட வேண்டுமா இருந்தால் நாங்களுக்கு காயப்பட இஷ்டமில்லை, நாங்கள் விட்டுடுவோம், விலகி விடுவோம் உங்களை. கர்த்தருக்கு பிரியமானே, அப்படி கொடுக்க வருகிறவர் அவ்வளவு சந்தோஷமாக வருகிறார். ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் எல்லாரும் அவரை வாழ்த்தினார்கள். ஓசன்னாண்டா என்ன அர்த்தம்? என்ன ஓசன்னாண்ட அர்த்தம்? ஓகே, ஓசன்னா என்றால் முதலாவது ஹீப்ரு எழுத்தின்படி சேவ் அஸ் லார்ட், எங்களை வெற்றியும் ஆண்டவர். இதுதான் முக்கியமான
முதலாவது. ஆனால் ஓசன்னாக்கு அநேக அர்த்தங்கள், அநேக காரியங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கி வருகிறார்கள். அதனுடைய அர்த்தங்களை நான் சொல்ல போனால், glory to God, தேவனுக்கு அவர்கள் பாடின பாட்டின் அர்த்தம் எல்லாத்தையும் ஓசன்னா என்று தான் போட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பாடினது பாடைக்குள்ள உன்னதத்தில் தேவ மைந்தனுக்கு ஓசன்னா, அது மகிமை, glory to God, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிலர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், praise God அப்படி பாடினார்கள். அதனுடைய அர்த்தம் ஷவுட் ஆஃப் பிரைஸ், அந்த துதியை சத்தமாக சொல்லுவது ஓசன்னா. ஓசன்னாட அர்த்தம் நாங்கள் சத்தமாக எங்களுடைய துதியை சொல்லுகிறோம். அல்லது சாங் ஆஃப் வர்ஷிப் என்ற இன்றைய பாடின பாட்டுகளை போல அது சாங் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லப்படுது. ஓசன்னான்றது ஒரு பாடல், ஒரு துதி பாடல், எல்லாரும் தேவனை போற்றி பாடின ஒரு பாடல். அநேக அர்த்தங்கள் உண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அத்தனையும் என்னத்தை காட்டுதென்றால் அது ஒரு செலிப்ரேஷன், அது கொண்டாட்டம். எங்களுக்காக எங்களை மீட்க ஒரு ஆண்டவர் வருகிறார், அதுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனபடியாக இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கும்போது இயேசு என்ன செய்கிறார்? இயேசு அங்கே வரப்போகிறார் அந்த இடத்துக்கு. அவருக்கு அந்த கழுதையை பற்றி தெரியும். அதே மாதிரி ஆண்டவருக்கு என்னையும் உங்களையும் பற்றி நன்றாக தெரியும், நிச்சயம் தெரியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதில் நாங்கள் எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. கர்த்தர் எங்களை அறிந்தவராயிருக்கிறார், எங்களை பற்றி சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். நீ உன்னுடைய தாயின் கருவிலே உருவாக முதல் உன்னை கண்டேன் கண்டவர். அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை உருவாக்கினதே நான் தான், நீ இன்னமாய் வருவாய் என்று உருவாக்கினதே நான் தான். எனக்கா தெரியாது உன்னை பற்றி. ஆனபடினால் கர்த்தருக்கு எங்களை குறித்து அவர் சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு ஒருவேளை பெரிய வேலை கிடைச்சிருக்கலாம், ஒருவேளை பெரிய வீடு இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக எங்களுக்கு இருக்கலாம், நல்ல குடும்பங்கள் இருக்கலாம். எங்களுக்கு நாங்கள் எல்லா இடத்திலேயும் நாங்கள் எல்லாவற்றிலையும் பெருமையாக சொல்லக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு எது பெருமை தெரியுமா? மிகவும் தாழ்மையாக சொல்லுகிறேன், என்னிடத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் விட, எனக்கு நான் பெற்று கொண்டிருக்கிற, நான் என்னத்தை அச்சீவ் பண்ணினோம், இதுவரை நான் கண்டு கொண்டேனோ, அதை எல்லாத்தையும் விட எனக்கு எது பெருமை தெரியுமா? உங்களுக்கு எது பெருமையா இருக்க வேணும்னு தெரியுமா? என்னை குறித்து அறிந்தோர்கள் அவர்தான். என்னை குறித்தொருவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அறியவில்லை. அநேக கணவன்மாரை மனைவிமார் அறியவில்லை, அநேக மனைவிமாரை கணவன் அறியவில்லை, அநேக பிள்ளைகளை பெற்றோர் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு அப்படியான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என்னுடைய ஆண்டவர். ஆனபடியால் தான் அவருக்கு நாங்கள் ஓசன்னா என்று அந்த துதியின் சத்தத்தை உயர்த்த வேண்டும். அந்த சத்தம் உற்சாகமாக இருக்க வேண்டும். மிக முக்கியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்ல வேண்டும். பிரைஸ் காட் சொல்ல வேண்டும் நாங்கள். ஆனபடினால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? இன்றைக்கு அநேக நன்றி சொல்வது எதற்கு? இன்றைக்கு காலமே எனக்கு கண் விழிக்க வைத்தாரே, அதற்கு நன்றி. அதுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஜீவனோடு இல்லை. இன்றைக்கும் எனக்கு ஒரு நாளை கொடுத்தார் கர்த்தர். நேற்றிரவு எனக்கு நல்ல நித்திரையை தந்தார், அதுக்கு நன்றி. இம்மட்டுமா என்னை வழி நடத்தி 69 வயது வரை கொண்டு வந்ததுக்கு நன்றி. 70வது வயது எப்படி நடத்துவாரோ தெரியாது, பாப்பம். பார்த்து 70 வயதில் நான் இந்த பிளான் வச்சுக்கிறோம், இது சரி வந்தால் ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துவேன். கர்த்தர் எதை உனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதுதான் நன்றி செலுத்துதல். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளாய் இருக்க வேண்டும். முதலாவது கர்த்தர்களுக்கு கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு கொஞ்சம் எனக்கு கிடைச்சிட்டு இன்றைக்கு நான் சாட்சி சொல்லல, அடுத்த முறை சொல்கிறேன், இன்னும் ஒன்று கிடைக்குது, அதுவும் கிடைச்சா பிறகு ஊற்றாய் சொல்கிறேன், உனக்கு அது கிடைக்காது. ஏண்டா கிடைத்த 5க்கு நீ சொல்லல, 4க்கு சொல்லல, 5வது கிடைச்சா சொல்கிறேன், இன்றைக்கு முடிவுக்கு வந்தியோ 5வது வராது. அதுதான் சத்தியம். கிடைத்ததுக்கு சொல்லு, இன்றைக்கு கிடைத்ததுக்கு நல்லா சொல்லு, அதுக்கு மேலே அடுத்தது நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். ஏதாவது தந்தால் தான் நன்றி சொல்ல வேணும் என்ற முக்கியமா இல்லை, அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது. ஆனாலும் எங்களுக்கு எதிரே உள்ள கிராமத்தில் இருக்கிற அந்த கழுதையின்
சரித்திரத்தை அறிந்த தேவன் என்னுடைய சரித்திரத்தை அறிந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். அந்த ஆண்டவர் அவர் என்ன செய்வார்? அவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் அந்த சரித்திரம் அறிந்த கழுதை என்னவா இருந்ததாம்? எப்படி இருந்தது அந்த கழுதை? கட்டப்பட்டிருந்தது. கழுத்தில் ஒரு கயிறை போட்டோ, காலில் ஒரு கயிறை போட்டோ, ஒரு கட்டையை அடித்து கட்டி இருக்கிறாங்க. அந்த கழுதை தன்னுடைய இஷ்டத்துக்கு நேரம் முன்னுக்கு நடக்க முடியாது, தன்னுடைய இஷ்டத்துக்கு பின்னுக்கு நடக்க முடியாது. அந்த கழுதையால் இந்த பக்கம் தனக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த மர கொஞ்ச நேரம் படுப்போமா நினைச்சா ஏலாது, கட்டப்பட்டிருக்கு. இந்த பக்கம் போனா ஏலாது. இந்த கொடியவன் ஒரு 2 மீட்டரை போட்டு கட்டி வச்சிருக்கிறான். சுத்தி 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 அதைத்தான் சுத்தவன். கட்டின கட்டையை சுத்தித்தான் நீ நடக்க வேணும். வேற சான்ஸ் இல்லை, நீ நடக்க சான்ஸ் இல்லை. கட்டப்பட்ட கழுதை. இது இருந்து யோசிச்சிருக்கும். என்ன அந்த போற மற்ற கழுதை எல்லாம் அங்க போய் புல்லு தின்னுது, இந்த இடத்துல போய் நல்ல தண்ணி குடிக்குது, அந்த மரத்துக்களை படுத்திருக்குது. இவன் என்ன கொண்டு வந்து வெயில்ல கட்டி வச்சிருக்கான். நீங்க போய் பாருங்க, மிடில் ஈஸ்ட்ல போனாக்களுக்கு தெரியும். பக்கத்துல மரம் நிற்கும், சுத்தி சுத்தி மரம் நிற்கும். அதுகளில் கழுதையை கட்ட மாட்டாங்க. நட்டு வெயில்ல அந்த மணல்ல அந்த கொத்தியில அந்த கழுதையை ஒரு கட்டையை அடிச்சு ஒரு இவ்வளவு கட்டையில கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கழுதை சும்மா 2 வாரம் கொண்டு நிற்கும். அப்படியோ செத்த மாதிரி நிற்கும், உணர்வு இல்லாமல் நிற்கும் அந்த கழுதை. நாங்கள் யோசிக்க, நாங்கள் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அரபியர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்கு அதுதான் விருப்பம். அதை கொண்டு கரையில் இதுக்குள்ளே கட்டி வச்சா அதுக்கு விருப்பம் இல்லை. எங்களை கொண்டு ஐஸ்ல வச்ச மாதிரி அதுக்கு அந்த வெக்க தேவை, அந்த வெயில் தேவை கழுதைக்கு. அதான் அதில் கட்டி வச்சுக்கணும்னு சொன்னாங்க. கட்டப்பட்ட நிலையில் எந்த வேலையை சாப்பிட வேணுமோ அந்த அவர் அதுக்குரிய எஜமான் அந்த கழுதைக்கு சொந்தக்காரன் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தால் அதைத்தான் சாப்பிடணும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு அருகம் புல்லு தான் வேணும், எனக்கு பிலா கூட தான் வேணும், இந்த சான்ஸே கிடையாது. என்னத்தை அவன் கொடுக்குறானோ, எந்த வைக்கையில் கொடுக்குறானோ அதைத்தான் சாப்பிட்டு போகணும். எந்த நேரம் தண்ணி விடாக்கியதோ அந்த நேரம் கொடுக்க மாட்டான். அவன் வாடியை கொண்டு வைக்கிற நேரம் தான் அதுக்கு தண்ணி. இதுதான் கட்டப்பட்ட வாழ்க்கை. என்னுடைய விருப்பத்தை செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதைத்தான் அந்த கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறது. ஒரு கட்டையை சுற்றி 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 தேவனுடைய அந்த வார்த்தையை, தேவனுடைய அந்த காரியங்களை சுற்றி சுற்றி வரலாமே தவிர என்னுடைய இஷ்டத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் சில நேரங்களை நாங்கள் களைத்து போகிறோம். என்னை ஒரே காரியம் தான் சுற்றி 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 ஒன்றைத்தான் வருகிறோம். எத்தனை தடவை தான் இந்த பக்கம் சுற்றுறது? சரி, கொஞ்ச நேரத்துக்கு இங்கால சுற்றுவோம், அங்கால ஒரு மணி சுற்றினா எத்தனை நேரம் தான் இந்த உடம்பு சுற்றுறது, திருப்பி இந்த உடம்பு சுற்றுவோம். திரும்ப திரும்ப ஒரே இடத்தில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டிய வாழ்க்கை. இதுதான் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எத்தனை தடைகள் சுற்றினாலும் சரி, அவன் தருகிறது தான் எங்களுக்கு உணவு, எஜமான் கொடுப்பது தான் தண்ணீர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் படைத்த எத்தனையோ ருசியான ஆகாரங்கள் எங்களை சுற்றி இருக்கிறது. எத்தனையோ ருசியான ஆகாரங்கள் இருக்கிறது. எத்தனையோ கழுதைகள் அவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நானும் நீங்களுமோ கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்ட வாழ்க்கை. சில வேளை வெயில் அடிக்கும், மழை பெய்யும், எந்த ஒரு நிலைமை சூழ்நிலையும் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. மற்றதை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாது. மரத்துக்கு கீழே போய் நாங்கள் உறங்க முடியாது. வெயில் என்றால் வெயிலே தான் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் இந்த கட்டப்பட்ட இந்த கழுதையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த கழுதையில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரே தவிர அந்த ஊரெல்லாம் போய் ரவுண்ட் பண்ணி தனக்கு விரும்பினதை சாப்பிட்ட அந்த கழுதைகளிலே எந்த திட்டத்தையும் கர்த்தர் வைக்கவில்லை. இந்த கழுதையில் ஒரு திட்டத்தை வைத்தார். நீ மற்ற கழுதைகளைப் போல ஒருவேளை உன்னால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களைப் போல உங்களுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க இல்லாமல் இருந்தாலும் நீங்களால் முடியாத சூழ்நிலை என்றால் கட்டப்பட்டிருக்கிறாய், ஒரு சபைக்குள் இருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாய். ஆனபடியால் என்னாலே இந்த காரியங்களை செய்ய முடியாது. மாம்சத்தின் விருப்பங்களை, மாம்சத்தின் இச்சைகளை, கண்களின் இச்சைகளை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், கட்டப்பட்டிருக்கிறோம்.
கிறிஸ்துவினாலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த கட்டப்படாதவர்கள் கிறிஸ்துவினுடைய திட்டத்திலே இணைக்கப்பட முடியாது. என்ன திட்டம்? நீ அவர் என்ன செய்ய வேணும்? அந்த கழுதை இயேசுவை சுமக்க வேண்டும். இயேசுவை சுமக்கிற திட்டம், என்னையும் உங்களையும் குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அது ஒரே திட்டம் தான். இயேசுவை சுமக்கிற திட்டம். இயேசுவை சுமக்க வேண்டும். ஒரு கழுதையை போல் சுமக்க வேண்டும். இயேசு என்றா யாரு? இயேசு என்றா யாரு? அடிக்கடி உலக ரட்சகர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி பூமிக்கு வந்தது. அப்ப இயேசு யாரு? வார்த்தை. என்னத்தை நாங்கள் சுமக்க வேணும்? வார்த்தையை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை சுமக்க வேண்டும். அதுக்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் அடிமைகளாக கட்டப்படவில்லை. இயேசுவுக்கு நாங்கள் ஊழியம் செய்யும்படி, ஆண்டவருக்கு நாங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் இயேசு ஒரு கழுதையின் மேல் உட்கார்ந்தார். ஒரு நாளும் ஒருவனும் ஏறாத கழுதையாய் காணப்பட்டது. ஒருவேளை நீங்கள் குதிரைகளாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கக்கூடும். ஒருவேளை நீங்கள் மிகவும் வேகமாக ஓடுகிற குதிரையாய் இருக்கலாம், அல்லது அழகான ஒரு மிருகம் அல்லது பலமுள்ள யானையாய் இருக்கலாம். இது ஒன்றும் கர்த்தருக்கு தேவையில்லை. என்ன தேவை கர்த்தருக்கு? கழுதை தான் தேவை. கழுதை என்றால் கோபம் வருகிறது. யோசிச்சு பாருங்க. டொங்கி என்று சொன்னா கோபம் வரும், கழுதை என்று சொன்னா கோபம் வரும். ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கும் கழுதை. கழுதை ஒன்றுதான் சொன்ன காரியத்தை அப்படியே செய்யுமா. கழுதையை குறித்த அதில் ஹிஸ்டரியை நீங்கள் வாய்ச்சிங்கன்னா, அந்த கழுதை எஜமான எத்தனை தடவை சுமையை இவ்வளவு தூக்கி விழுந்தெழுங்கினால் திருப்பி செய்தாலும் வருமா. அந்த கழுதை ஒன்று தான் விட்டுட்டு ஓடாது. விட்டு விட்டால் மட்டும்தான் ஓடிடும். கழுதை நிற்குமா முடியும். அதில் சோம்பல்தனம் ஒன்றும் தெரியாது. அந்த கழுதை தான் இதை செய்யும். எல்லாவற்றையும் படித்தது சொல்லுவ எல்லாத்தையும் செய்யும். அதுக்கு தெரியும் இது பிள்ளைகள், ஆனாலும் செய்யணும். ஏனென்றால் எஜமான் சொன்னதை செய்யும். அதனால தான் கழுதைகள் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. ஆனபடியால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற கழுதைகள். எந்த வழியும் கிடையாது. கட்டப்பட்ட வழியினால் ஒரே வழி கர்த்தருக்காக போக வேண்டும். நாங்கள் கர்த்தருக்கு என்று கட்டப்பட்டவர்கள். கர்த்தர் என்ன செய்தாராம்? அடுத்த வசனத்தில் என்ன செய்து? அதே வசனத்தில் வாசிங்க. சீஷருக்கு சொன்னார் என்று சொன்ன வசனத்தை வாசிங்க. அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். யார் அவிழ்க்க போனது? சீஷர்கள். இந்த கட்டப்பட்ட வாழ்க்கை கர்த்தருடைய சீஷர்களால், தேவனுடைய ஊழியர்களால் அவிழ்க்கப்படும். நாங்களாக அவிழ்த்து எங்கட விருப்பத்துக்கு போகக்கூடாது. இந்த வழி நல்லம், அந்த வழி நல்லம் தீர்மானம் எடுக்க வேண்டாம். ஒரு வேளை வரும், அந்த வேளை உன்னுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். இயேசு அனுப்புவார், அனுப்பி கூப்பிடுவார். சீஷர்களை அனுப்பி கூப்பிடுவார். ஒரு நாள் மத்திய வானத்திலே வருவார். அந்த வானத்திலே வரும்போது ஆகாய விரிவிலே வந்து இறங்கி நின்று எங்கள் எல்லாரையும் அழைப்பார். இதுக்குள்ளே யாரெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த பூமியில, நீங்கள் உங்கள் எல்லாரையும் சீஷர்கள் அழைத்து கொண்டு போவார்கள். அவருடைய தூதர்கள் உங்களுக்கு காண்பிப்பார். அவர்களோடு கூட நீங்கள் கடந்து போவீர்கள். இதுதான் கட்டப்பட்ட வாழ்க்கை. கர்த்தர் விடுதலையாக்குவார். கர்த்தர் தம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுவார். கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் தமக்கு வேண்டியவர்களை இந்த கொஞ்ச காலம் கட்டி வைத்திருந்தாலும் தமது ஊழியத்துக்காக தம்முடைய திட்டம் நிறைவேறும்படி உங்களை அழைத்து கொண்டு போவார். உங்களை ஒரு நாள் அனுப்புவார். அன்றைக்கு எங்களுக்கு விளங்கல. இன்னைக்கு சொல்லுகிறோம், ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இதுக்குள்ளே கட்டுப்பட்டு போயிருக்கிறோம்? ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே. என்னுடைய நேரத்துக்கு என்னால் சாப்பிட முடியல, என்னுடைய விருப்பத்துக்கு தண்ணி குடிக்க முடியல, என்னுடைய விருப்பத்துக்கு என்னால் நடக்க முடியல. கட்டி இருக்கிற அந்த 2 மீட்டர்களை சுத்தியே நிற்கிறேன். எனக்கு போய் 4 இடத்தை பார்க்க ஆசைதான், போக முடியல, கட்டப்பட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு நாள் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார்.
நிச்சயம் ஒரு நாள் அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்குவார். என்னுடைய சித்தப்படி அல்ல, என்னுடைய மாம்ச இச்சையின்படி அல்ல, கர்த்தருடைய சித்தப்படி, கர்த்தருடைய திட்டப்படி அவர் எங்களை அழைத்து கொண்டு போவார். ஒரு வேளை வரும், அந்த வேளையில் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு கட்டப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வோமா இருந்தால், கர்த்தருக்கென்று கட்டப்படாதவர்கள், கர்த்தருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுக்காதவர்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நீங்கள் உழைத்த பணம் உங்களுக்கு உதவி செய்யாது. உங்களோட உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். எங்களுக்கு சொந்தக்காராக்கள் வராங்க, இன்றைக்கு எங்களோட ஒரு சொந்தக்காராளுக்கு இன்றைக்கு கல்யாணம் கொண்டு நாம் போக வேணும். நாங்கள் அநேக வேளையிலே அப்படி தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் அதை தள்ளி வைத்து விட்டு போகிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவர்கள் உங்களுக்காக எந்த உதவியும் செய்ய முடியாது. உன்னுடைய கணவனும் உன்னை உதவி செய்ய முடியாது, உன்னுடைய மனைவியும் உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ பெற்ற பிள்ளைகளும் உனக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு செல்வத்தை, எவ்வளவு படிப்பை சேர்த்து வைத்தாலும் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அது உனக்கு எந்த விதத்தை உதவி செய்யாது. பொதுவாக பார்த்தால் உங்களுடைய சரீரம் உங்களுக்கு உதவி செய்யாது, உங்களுடைய சரீரமே உங்களுக்கு ஒத்தாசை பண்ணாது. அப்படி ஒரு நாள், அதுதான் ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ளுகிற நாள், அதுதான் இந்த கல்வியை அவுக்கிற நாள். அந்த நாளிலே ஒன்றும் செய்யாது. ஆனால் கர்த்தரால் கட்டப்பட்டவன், கர்த்தரால் கட்டப்பட்டவனுக்கு கர்த்தர் சகலத்தையும் விடுதலையாய் கொடுப்பார், சகலத்தையும் கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு முன்பாக சத்துரு ஒரு மலை போல நிற்கலாம். உங்களுக்கு உங்களுடைய சத்துருக்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களே உங்களுக்கு மலை போல சத்துருவாய் நிற்கலாம். உங்களை தாக்கும்படி அவன் பல ஆயுதங்களை எய்யலாம். ஆனால் கர்த்தருக்காக கட்டப்பட்டவனுக்காக கர்த்தர் நிற்பார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதை நீங்கள் பொறுமையாக இருக்கும் போது, நாங்கள் கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க இருக்கும் போது, கர்த்தர் எங்கள் மேலே எந்த அம்பும் படாதபடி, எந்த பெரிய கண்மலையும் எங்களை பாதிக்காதபடி கர்த்தர் எங்களுக்காகவும் அந்த சத்துருவுக்கு நடுவிலே வந்து நிற்பார். அதுதான் கட்டப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தரித்திருந்து நான் உங்களுக்கு செய்ய போகும் ரட்சிப்பை காணுவீர்கள். கர்த்தர் எங்களுக்கு ரட்சிப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கட்டப்பட்ட வாழ்க்கைக்கும் கட்டப்படாத வாழ்க்கைக்கும் அநேக வித்தியாசம் உண்டு. கட்டப்பட்டவர்கள் ஆண்டவரால் மீட்டெடுக்கப்படுவார்கள். கர்த்தருக்காக கட்டப்பட்டவர்கள். இது ஒன்றும் அடிமைத்தனம் என்று நாங்கள் நினைக்க வேண்டாம். அடிமைத்தனம் கிடையாது. நாங்கள் விடுதலை என்று நினைக்கிற அநேக காரியம் இச்சைகள், மாம்ச இச்சைகள், சரீர இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகளை வைத்து நாங்கள் கணக்கு பார்க்கிறோம். நாங்கள் சேர்ச்சுக்கு வர்றோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே, அவனுக்கு அது இருக்குதே, இவனுக்கு இது இருக்குதே, அவன் வேலைக்கு போனா ஆசீர்வாதமாக இருக்கிறான், எங்களை கொண்டும் இல்லையே என்று நாங்கள் சில நேரங்களில் நினைக்கக்கூடும். ஆனால் கர்த்தருக்காக கட்டப்பட்ட வாழ்க்கை, அவருடைய வேலை வரும்போது உனக்கு தான் அவர்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் பூமியோடு எல்லாம் முடிந்துவிடும், பரலோகத்திலே ஒன்றுமே இருக்காது. இந்த பூமியோடு உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடும். இன்னும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஆகமிஞ்சினால் இருக்கிறார்கள் ஒரு 50 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேலே கிடையாது, அழிஞ்சே போயிடும். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டிருந்தால் நித்தியம் நித்தியம் உங்களுக்காக கட்டவிழ்க்கப்படும். கட்டப்பட்டிருந்தால் மகிழ்ந்து கலைகூறும். ஏனென்றால் நீ ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய், தேவனையே சுமக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை வந்து கட்ட அவிழ்க்கிறவர்கள் சீஷர்கள், உன்னை வந்து கட்ட அவிழ்க்கிறவர்களே தங்களுடைய வஸ்திரங்களை தூக்கி உனக்கு மேலே போடுவார்கள். தங்களுடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களின் ரட்சிப்பு வஸ்திரங்கள், பரிசுத்த வஸ்திரங்கள், அழகான வஸ்திரங்கள் அந்த கழுதைக்கு கொடுக்கப்பட்டது, கழுதையின் மேல் போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து சீஷர் மேல் ஏறி போகல, கழுதை மேல் ஏறி போனார். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் பாஸ்டர் மேல, பிஷப் மேல தான் இயேசு கிறிஸ்து ஏறி போவார். இல்லை, யாரெல்லாம் இப்போ கழுதையா இருக்கிறீங்களோ உங்கள் மேல் ஏறுவார். அந்த வார்த்தை உங்கள் தான், நீங்கள் தான் சுமப்பீர்கள். அது ஒரு பாக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கிறது பாக்கியம், எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. கட்டப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, களைத்து போக வேண்டாம், சலித்து போக வேண்டாம். சலித்து போய் குடும்பத்தை விட்டுட்டு போறீங்களா? இல்லை. பிள்ளைகளுக்கு சலித்து போய் களைச்சு போன பிள்ளைகளுக்கு நாளைக்கு சாப்பாடு வாங்க மாட்டேன்னு நிற்கிறீங்களா? இல்லை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வேலை முடிஞ்சு வந்து அந்த கடைசி நிமிஷத்தில் ஓடி போய் ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறீங்க.
பிள்ளைக்கு பால் இல்லைண்டா இருப்பீங்களா? ஓடி போய் அந்த பாலை யார் கடை கூட்டினாலும் தட்டி கட்டி கேட்டு கொண்டு கொடுக்குறோமா இல்லையா? ஏன் அந்த கட்டப்பட்ட அந்த வாழ்க்கை குடும்பத்துக்காக கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆனபடியால் உங்களை குறித்து என்னத்தையும் சொல்லட்டும், குறை சொல்லுவார்கள், குற்றம் சொல்லுவார்கள், தாழ்த்தி சொல்லுவார்கள், பகடி பண்ணுவார்கள், கேலி செய்வார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். சொல்லக்கூடிய அத்தனை தமிழ் வார்த்தையும் யோசிச்சு கொள்ளுங்கள். அவ்வளவையும் செய்யட்டும், அவ்வளவும் செய்யட்டும், பரவாயில்லை. கர்த்தருக்கு நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அது அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒரு நாள் வரும், அன்றைக்கு வந்து சீசர்கள் அவுட்டு கொண்டு வரும்போது சொந்தக்காரனாக இருக்கட்டும், இல்லாட்டி வேற யாராவது சுத்தி இருக்கிறார்கள், என்ன கேட்பாங்க? ஏன் அவுக்குறீங்க? வாசிங்க. கேட்டால் யாருக்கு வேணுமா? கட்டப்பட்டது ஆண்டவருக்கு வேண்டும். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கேட்கலாம். ஒரு வார்த்தை கிடையாது. யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை வைத்து சொல்லி பாருங்க. எந்த பேரை சொல்லி பிரயோசனம் இல்லை, உங்களோட பேரை சொல்லி பிரயோசனம் இல்லை. நீங்க ராஜ பரம்பரையா இருக்கலாம், ஆனால் கட்டப்பட்டவர். இந்த வாழ்க்கை என்ன சொன்னா விடுதலை? சொல்லுங்க, இயேசுவுக்கு தேவை. இயேசு இந்த பேரை சொல்லி பாருங்க. சொன்ன உடனே இந்த கேட்டவர்கள் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கழிச்சாங்களா? ஓகே 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 இயேசுண்டா, போங்க போங்க, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் அனுப்பினாங்களா இல்லையா? என்னத்தை சொன்னா விடுதலை இருக்கு? இயேசு. எங்களோட நாமம் இயேசுவுக்குள்ளே மறைய வேண்டும். அதுதான் கட்டப்பட்ட வாழ்க்கை. இயேசுவுக்குள்ள மறைய வேண்டும். ஆண்டவர் எங்களை உபயோகிக்கிறதை அவர் இயேசுவின் நாமத்துக்குள்ளே நாங்கள் மறைந்தால் அதை ஒருவர் ஒன்று செய்ய முடியாது. ஒருவரால் தடுக்க முடியாது. இந்த கழுதையை இவ்வளவு நாளும் குட்டியிலிருந்து வளர்த்தவர் கழுதையை தாயை வளர்த்திருப்பார், அதில் பரம்பரையே வளர்த்தவன், அதுக்கு சொந்தக்காரன் இருந்தால் என்னுடைய கழுதை ஏன் நமக்கிறாய்? இது இயேசுவுக்கு தேவை. வாய முடிச்சு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், போங்க ஒரு ஆள் வருவான்ற கேளுங்க, எனக்கு ஆண்டவருக்கு ஒரு தேவை ஜெபிக்க, அதை ஆயத்தப்படுத்துங்க. ஒன்றுமே கைகள் உடனே சிறந்து கொடுத்தாங்களா இல்லையா? இயேசுவின் நாமம் அதுக்குள்ளே வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது இயேசுவின் நாமமாக இருக்க வேண்டும். ரெண்டு வழி. ஒரு வழி வந்து இயேசுவின் நாமத்தோடு நாங்கள் போகிற வழி. ரெண்டாவது வழி என்னுடைய பெயரை சொல்லி கொண்டு போகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் தங்களுடைய சொந்த பேரில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய பிரசித்தி பெற்றவர்கள், பெரிய பெரிய ஊழியர்கள் தங்களுடைய பேரில் போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மினிஸ்ட்ரி கிடையாது, தங்களோட பேர்லேயே மினிஸ்ட்ரி வச்சு ஓடுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் கிடையாது, என்னுடைய பேர்லேயே ஊழியம் போகுது. பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்துமா சேர்க்கிறது கிடையாது, என்னுடைய சபைக்கு ஆத்துமா சேர்க்கிறது, எனக்கு ஆத்துமா சேர்க்கிறது. இப்படியான தவறுகளுக்குள்ளே அகப்பட்டு கொள்ள வேண்டாம். ஆனபடியினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். கட்டப்பட்டிருந்தாலும் நாங்கள் முடிவெடுக்க இந்த வழியை போன்ற முடிவெடுக்க முடியாமல் நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தாலும் தம்முடைய சீஷரை அனுப்பி தடுக்கிறவர்களின் வாய்களை மூடி. அவர் கழுதை ஏதாவது கழிச்சிச்சா? கழுதை வாய் திறக்கவே இல்லை. கழுதை அவிட்டதோட அவருக்கு பின்னால் வந்துச்சு. வந்த சீஷரை தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான்னு சொல்றது தான். கழுதை ஒன்றும் கைக்கிற கழுதை நடந்து கொண்டே போச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழிதான் மிகவும் சிறந்த வழி. அதுதான் என்னையும் உங்களையும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வழி. அதுதான் எங்களுக்கு நித்தியத்தை கொடுக்கிற வழி. வேற வழிகள் 1000 இருக்கும், அவைகள் அத்தனையும் உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு முடிந்து போய்விடும். மறக்க வேண்டாம். ஆனபடினால் கர்த்தர் அந்த வேளை வரும்போது அந்த கழுதையை உயர்த்தினார். அந்த கழுதையின் வாழ்க்கை உயர்ந்தது, கழுதைக்கு மகிமை வந்தது. கதிரை அந்த சுத்தி நடந்த கழுதைக்கு வந்த மகிமையை பாருங்கள், அதுக்கு வந்த காலத்தை பாருங்கள் எப்படி வந்துச்சு. அது வந்து அதை கொண்டு போனார்கள். நானும் நீங்களும் கர்த்தரை கண்டு ஒரே இடத்திலே சுத்தி நின்றாலும் ஒரு நாள் இயேசுவோடு கூட இயேசுவுக்கு கொடுக்கிற மகிமையை அந்த கழுதையாகி எனக்கு உங்களுக்கும் ஜனங்கள் தருவார். அதை இந்த பூமி காணும். எனக்கு உங்களுக்கும் அந்த மகிமையை நிச்சயம் தருவார்கள். அதற்கு பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய நாம
ஏனென்றால் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் என்ன இருக்குது? ஜெயம் இருக்கிறது. பாட்டு பாடுறோம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அவருடைய நாமத்தை சொன்னாலே என்ன ஓடும்? பேய்கள் ஓடும். அந்த நாமத்தை சொன்னால் பேய்கள் ஓடும், சத்துரு ஓடி விடுவான், பிசாசுகள் ஓடிவிடும், சாத்தான் ஓடினான். அவருடைய நாமத்தை சொன்னால் சாத்தான் ஓடி விடுவான், வியாதிகள் ஓடிவிடும். கதற்கு பிரியமானே, உனக்கு என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன கவலையோடு, கண்ணீரோட வந்து அமர்ந்திருக்கிறியோ, உன்னுடைய பிரச்சனை இயேசுவின் நாமத்தை சொல்லிப்பா ஓடிவிடும். என்றால் சொன்னால் பயம். இயேசுவின் நாமத்தை சொன்னாலே இவைகள் எல்லாவற்றுக்கும் பயம். அந்த கழுதையை கொண்டு வந்ததும் இயேசு என்ன செய்தார்? இயேசு அந்த கழுதையின் மேல் ஏறி பவனி வந்தார் இருக்கிறது. அந்த கழுதை வந்த உடனே நேர இயேசு ஏறினாரா? இல்லை. அந்த கழுதைக்கு என்ன செய்தாங்க? கழுதைக்கு மேல வஸ்திரங்கள். என்ன வஸ்திரங்களை போட்டிருப்பாங்க? எங்களுக்கு தேவையில்லை. எங்களை கூட ஆட்கள் கிடையாது. அன்றைக்கு இருந்தாங்க. நாங்கள் என்னத்தை போட்டிருப்போம்? கிழிஞ்சது, தைக்க முடியாதது, போட முடியாது, கொஞ்சம் டைட்டானது, இடுப்புகளை போதில கொடுத்து விடுவோம் சொல்லிலாங்காரு. இதில் வெளியில் கொண்டே எறிவதற்கும் கஷ்டம். தன்னிட்ட இது த பெஸ்ட் மேல் அங்கி, அவனுடைய பரிசுத்தமான அங்கி, அவனுடைய விசுவாசம் என்று சொல்லுகிற அங்கி, அவனுடைய ரட்சிப்பின் அங்கியை கழுதை மேல் போட்டார். கழுதைக்கு எத்தனை ரட்சிப்பின் வஸ்திரம் விழுந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப கழுதை தெரியுமா? கழுதைக்கு மேல போட்டுட்டாங்க எல்லாம். கழுதையில கால் மட்டும்தான் கழுதை நடக்கிறது தெரியும். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் வஸ்திரம் தான் தெரியும். மற்ற எல்லாம் பார்த்தா பரிசுத்த வஸ்திரம் தெரியும், விலை உயர்ந்த வஸ்திரமாயிருக்கும். இயேசு ஏறப்போற வஸ்திரம் அவ்வளவையும் போட்டு கழுதைய மூடிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? கழுதை நடக்க தொடங்கினா கால் குழம்பும் ஒரு கொஞ்சம் தெரியுது. அதுக்காக என்ன செய்தாங்க? தங்கள்கிட்ட இருந்த எல்லாம் மிச்ச துணிகளை விரித்தார்கள், கொப்புகளை இலைகளை வெட்டி, கால் கூட தெரியல. இயேசு ஏறி மேலே இருந்தார். எல்லாரும் பாடுறாங்க, இயேசு ராஜா பவனி வருகிறார், ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கழுதைக்கு மேலே இயேசு ஏறினா இயேசுவ கால் படுமா? இல்லத்துல கால் தொங்கும். அப்பயும் பிறகு சீலை விரிப்பார், வீடுக்கு அந்த விரிப்பாங்க சீலை, கம்பளம் விரிக்கிறது தெரியும் தானே, ரெட் கார்பெட் வெல்கம். இயேசுதான் காலை வைக்கலையே கீழே, அவற்ற கால் தொங்கி கொண்டு ஆடி ஆடி வந்திருக்கும். இவர் வடிவா நடந்து போறார் கம்பளத்துக்கு மேல, கொஞ்சம் கூட குழம்பு தெரியாம இலைகளை போட்டு மூடுறாங்க. இயேசுவை சுமக்கிறவன் முற்றிலும் கனப்படுத்தப்படுவான். எல்லாரும் சேர்ந்து கனப்படுத்தினார்கள். ஓசன்னா ஓசன்னா எல்லாரும் பாடினார். எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? எங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? வேண்டாம்? வேணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் வேணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் தெரியுமா? வார்த்தைகள் தெரியல, கழுதையா மாறும். கழுதையா மாறும். கழுதையா இன்றைக்கு மாறும், அன்றைக்கு தான் வார்த்தையை சுமப்போம். கட்டப்பட்ட கழுதைகளாய் நாங்கள் மாற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த அளவு வஸ்திரங்களை போட்டு இது சுமந்து கொண்டது. என்னத்தை ஏன் சுமந்து கொண்டது கழுதை தெரியுமா? ஏன் அந்த அளவு பேரும் இவ்வளவு ஆரவாரம் பண்ணி தங்களுக்குண்ட எல்லாத்தையும் கொடுத்தாங்க தெரியுமா? என்னுடைய பாவத்தை, என்னுடைய சாபங்களை அவர் தீர்க்க போற ஜீவ பலி வருகிறார். என்னை விடுதலை செய்ய போக வருகிறார். எனக்கு மீட்பை தரப்போவர் வருகிறார். என்னை ரட்சித்துக் கொள்ள போவர் வருகிறார். என்னை ஆசீர்வதிக்க போவர் வருகிறார். என்னை உயர்த்த போகிறவர் வருகிறார். எனக்கு நித்தியத்தை காண்பிக்க போகிறவர் வருகிறார். அவரோடு கூட சிங்காசனத்திலிருந்து நியாய தீர்ப்பில் அவரோடு கூட எங்களை இருத்த போகிறவர் வருகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நீங்கள் சுமக்க தொடங்கினால் உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் ஜனங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதவர்களுக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் தெரியும். விலங்கியிருந்த வஸ்திரத்தை உடுத்தி இருப்பீர்கள். கழுதைக்கு இந்த கீழாண்டி வச்சிருப்பாங்க. கழுதைக்கு இந்த அளவு விலை உள்ள வஸ்திரமா? கழுதைக்கு இவ்வளவு அழகான வஸ்திரமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் எனக்கு உங்களுக்கும் ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் வேணுமா? இயேசு வருவார். பரலோகத்தில் போய் நாங்கள் திறந்தா ஒவ்வொன்று நியாயத்தில் முடிஞ்ச ஒரு கதவா திறப்பாங்களா? இயேசு சிங்காசனத்தில் இருந்து எழும்பி ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவார். ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஏனென்றால் நீ என்னை சுமந்த கழுதை, நீ என்னை சுமந்த கழுதை, என்னுடைய வார்த்தையை சுமந்த கழுதை. வெளியரங்கமாக நீ சுமந்து பாரு வேதத்தை, நீ மறைந்து விடுவாய். இயேசு உனக்கு மேலாக அவருடைய வஸ்திரம் தான்.
பார்க்கிற ஒருத்தரும் கழுதையால் எதிர்பார்க்கவே இல்லை. கழுதையை அவர்கள் காணவே இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ வேகமாய் குதிரையாய் ஓடி பிரயோசனம் கிடையாது. நீ காண்டா மிருகம் போல பலமுள்ளவனாய் இருந்து பிரயோசனம் கிடையாது. வார்த்தையை சுமக்கிற கழுதையாய் இருக்குமா. 8ஆம் வசனம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தை தரித்து வந்தவர் யார்? முதல்ல இந்த கழுதையும் கர்த்தருடைய நாமத்தில் வந்தது. கழுதை அவரே இல்லை, கர்த்தருக்கு தேவை என்று சொல்லி வந்த ஒரு கழுதை. கர்த்தருடைய நாமத்தை இந்த கழுதையை தரித்திருந்தது. இயேசு கர்த்தருடைய நாமத்தை தரித்து வருகிறார். வாசிங்க. உங்களுடைய கட்டு ஒரு நாள் நிச்சயம் ஆவிடும். நீங்களாய் அவுக்க வேண்டாம், நீங்களாக ஓடி ஓடி மேய போக வேண்டாம். கர்த்தர் கட்டின கட்டின நின்று பாருங்க, கர்த்தர் அவுப்பார். நீங்கள் தான் கட்டப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை சுமப்பீர்கள். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்திலே. சபையிலே நீ கட்டப்பட்டிருந்தால் கர்த்தர் நிச்சயம் உங்களை அழைப்பார். கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சுமப்பீர்கள். ஆயத்தமாயிரு, தாழ்மையாயிரு. கர்த்தருடைய வேலைக்காக காத்திரு. நீ உன்னை பலப்படுத்து, உன்னை உயர்த்து. கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை உயர்த்துவார். நம்பிக்கையாய். இதுதான் இந்த பாம் சண்டே இந்த வருஷம் உங்களுக்கு தருகிறதான செய்தி. இந்த செய்தி என்ன? கர்த்தருக்காக ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருக்காக ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புறீங்க? கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எங்கள் மேல் முழுவதும் எங்களை அறிந்தவனாய் இருக்கிறார். நீ கட்டப்பட்ட இடத்தை அறிவார். நீ நிற்கிற சந்தியை அவர் கண்டு கொண்டிருக்கிறார். நீ போக வழி தெரியாமல் ஒரு முடிவெடுக்காமல் இந்த வழியில் இருக்கிறியா? கர்த்தர் இந்த முடிவை உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்லவர். உன்னை குறித்து உன்னுடைய ஹிஸ்டரி, உன்னை குறித்த சகலதும் அறிந்த ஒரே ஒரு ஆள் கர்த்தர் தான். அந்த கர்த்தரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் குறைந்து போகவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். வேதம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக மாறும். ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை, தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவேறுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அந்த